ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவே இல்லாமல் தக்காளி சட்னி எப்படி செய்யணுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 தக்காளி, 2 பல்லாரி, 1 இனுக்கு கருவேப்பிலை, 4-5 வத்தல் எடுத்துக்கோங்க, 3 இனுக்கு கொத்தமல்லி, அப்புறம் 2-3 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பேன் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற உளுந்து, அதுக்கப்புறம் வத்தல் சேர்த்துக்கோங்க. அதுவும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதோடு சேர்த்து அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் 4-5 வத்தல் எடுத்துருக்கோம். நீங்கள் தேவைன்னா காரம் கம்மியாக இருக்குன்னா 3 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் காரம் அதிகமாக இருக்கனால 5 வத்தல் சேர்த்துருக்கோம். உளுந்து கருகிடக்கூடாது. அது ஃப்ரை பண்ணி ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ஆனோடனே வெங்காயம் தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மசஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கி அதை ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பதத்தில் சட்னி வந்துடும். இதை நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.